வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல அறிவிக்கப்பட்டிருக்கிற சில முக்கியமான புதிய அரசு வாக்குறுதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல என்னென்னலாம் இருக்குன்னு வாங்க விவரமா அலசலாம். இந்த அறிவிப்புகள்லயே ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்தது எதுன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுங்கிற வாக்குறுதி தாங்க. அப்போ இந்த 10,000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்னு கேக்குறீங்களா? இது ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு முறை கருணை தொகையா வழங்கப்படும்னு அந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. ஓகே, 10,000 ரூபாய் சரி. ஆனா இது மட்டும் தானா? இல்லவே இல்ல. இன்னும் பல முக்கியமான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு ஒண்ணுன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல எல்லா மக்களையும் பொதுவா சென்றடையும்படியான நிதி உதவி திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நாம ஏற்கனவே பேசின அந்த 10,000 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட், அதோட ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பரிசு கூடவே 1000 ரூபாயும் தரதா சொல்லிருக்காங்க. அட, அது மட்டும் இல்ல, இனிமே ஆண்களுக்கும் பஸ் பயணம் இலவசம்னு அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது இளைஞர்களுக்கானது. குறிப்பா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான நிதி உதவி கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. வேலை இல்லாதவங்களுக்கு 2 விதமா உதவி பண்ற திட்டம் இது. நீங்க டிகிரி முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருந்தா மாசம் 2,000 ரூபாய். ஒருவேளை 12ஆம் வகுப்பு தான் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். இப்படிதான் அந்த மூலத்துல சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். சில குறிப்பிட்ட துறைகள்ல வேலை செய்றவங்களுக்கு, அதாவது ஒரு சில தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் அறிவிச்சிருக்காங்கன்னு பாப்போம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் வரும் இல்லையா? அப்போ 8,000ல இருந்து 10,000 வரைக்கும் உதவி. சிறு வணிகர்கள் வாங்கின வங்கிக் கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இப்போ கிடைக்கிற இலவச மின்சாரத்தை 450 யூனிட்டாவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1,400 யூனிட்டாவும் அதிகப்படுத்துறதாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே நடைமுறையில இருக்கிற சில சமூக நலத்திட்டங்களை இன்னும் எப்படி மேம்படுத்த போறாங்க, அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்கன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு. இப்ப பெண்களுக்கு மாசம் கிடைக்கிற மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா? அந்த 1000 ரூபாய நேரா 2,000 ரூபாயா, அதாவது 2 மடங்கா டபுள் ஆக்க போறாங்களாம். இந்த ஸ்லைட்ல பார்த்தாலே அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இது மட்டும் இல்லாம முதியோர்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகையும் மாசம் 2,000 ரூபாய உயர்த்தி தரப்படும்னு அந்த மூல வீடியோல இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா திட்டங்களையும் ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம், ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. ஆனா இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இந்த அறிவிப்புகள் எல்லாமே வாக்குறுதிகள் தான். அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நிறைவேற்றப்படும்னு அந்த மூலத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நாம இந்த முழு பகுதியிலையும் பார்த்த முக்கிய வாக்குறுதிகள் இதெல்லாம் தான். எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு தடவை பணம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் உதவித்தொகை, மீனவர்கள், நெசவாளர்கள், சின்ன வியாபாரிகளுக்குன்னு தனியான ஆதரவு, அப்புறம் பெண்கள், முதியோர்களுக்கான உதவித்தொகையை கணிசமா உயர்த்துறது. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய அளவிலான நலத்திட்ட வாக்குறுதிகள் ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நல்லது நடக்குமா, இல்ல வேற ஏதாவது சவால்கள் வருமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?